ஹாய் காய்ஸ், ஐஃபோனில் எப்படி ஐக்ளவுட் இல்லை ஆப்பிள் ஐடியை ஓப்பன் பண்ண இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 5 to 6 மினிட்டில் ஆப்பிள் ஐடியை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெறும் 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் ஆப்பிள் ஐடியை திறந்துக்கலாம். இதே நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டர் இல்லை மொபைல் சர்வீஸுக்கு போனீங்கன்னா 1500 2000 வரைக்கும் பே பண்ணுறதா இருக்கும். இதே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தோம் அதை ஃப்ரீயாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் புது ஃபோன் எதுவும் இருந்தால் க்ரியேட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பாருங்கள். என்கிட்ட இருக்கிறது ஐஃபோன் X1. பார்த்தீங்கன்னா லொக் எதுவும் போடாதனால ஃப்ரீயாக இருக்குது. முதல்ல செட்டிங்க்கு போகணும். செட்டிங்க்கு போய்ட்டு ஒரு சிம் போட்டு டேட்டா நல்ல ஒரு கனெக்ஷனாக இருந்தால் பரவாயில்ல. என்கிட்ட கவரேஜ் இல்லாதனால வைஃபை யூஸ் பண்ணிக்கிறேன். வைஃபைக்கு போய்ட்டு வைஃபை டர்ன் ஆன் பண்ணால் 512 இதில் இந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மேலே பெஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள், சைன் இன் டு யுவர் ஐஃபோன், அதை டெஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் கீழே பாருங்கள், ஃபோர்கெட் பாஸ்வேர்ட் டோன்ட் ஹேவ் அன் ஆப்பிள் ஐடின்னு இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணுங்கள். கீழே ரெண்டாவது ஆப்ஷன் வரும், கிரியேட் ஆப்பிள் ஐடி, அதை டெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக அர்வின் கொடுக்குறேன். செகண்ட் நேம், லாஸ்ட் நேம் குணா. அடுத்த டேட்டா பற்றி கொடுத்துக்கேன். 2000 ஜனவரி 31 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இமெயில் அட்ரஸ் இருக்கும். அந்த இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே இமெயில் அட்ரஸ்னு கேட்குது, இதை கொடுத்து நீங்கள் கண்ணி கொடுத்து அந்த இமெயில் அட்ரஸுக்கு ஆப்பிள் ஐடி திறந்துக்கணும். அப்படி இல்லை புதுசாக திறக்கணும்னா கீழே பாருங்கள், டோ நாட் ஹேவ் அன் இமெயில் அட்ரஸ்னு அடிச்சிருக்கு, அதை டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக தானே ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால் அதை டெஸ்ட் பண்ணுங்கள். கெட் அண்ட் ஐக்ளவுட் இமெயில் அட்ரஸ்னு அடிச்சிருக்கு, அதை டெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்படி வரும், இமெயில்னு அடித்து iCloud.com அடிச்சிருக்கு பாருங்கள். அதில் உங்களுக்கு இப்போ இமெயில் வேணுமே, இமெயில்னு திறந்துக்குங்க. நான் அடிக்கிறேன் எர்வின் குணா, நம்பர்ஸ் எதுவும் போட்டுக்கிறேன். அடுத்து குணா மட்டும் அடிங்க, iCloud.com அடிக்க தேவையில்ல, அது அடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கீழே பாருங்கள், அது உங்களுக்கு ஆப்பிள்லேருந்து ஏதாவது அப்டேட் சர்வீஸ் அதெல்லாம் தேவைன்னா இப்படி தேவைப்படும். அனௌன்ஸ்மெண்ட் எந்த கொடுத்துட்டு கண்ணி கொடுங்க. கண்ணி கொடுத்ததுக்கு கிரியேட்டிவ் இமெயில் அட்ரஸ் அடிச்சிருக்க போகிறேன், அதை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, இதுதான் முக்கியமானது. இந்த பாஸ்வேர்டு நீங்கள் நினைவு வச்சுக்கணும் எப்பயுமே. எப்படி கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள் இமெயில் கொடுத்தீங்களே அதில் நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் எர்வின் குணான்னு கொடுத்தேன். இப்போ பாஸ்வேர்டு அடிக்கக்குள்ள எர்வின் இல்லை குணா அப்படி எதுவும் வரக்கூடாது, வேறு ஒரு இது தான் கொடுக்கணும். நீங்கள் அதே மாதிரி கொடுக்கறதுனால தான் நிறைய பேர் ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ண முடியாமல் போகுது. நான் கொடுக்க போகிறேன் பாஸ்வேர்டு கேபிட்டல் லைம், அப்புறம் சிம்பிள் NBV அடிச்சுட்டு 12 $, அந்த சிம்பிள் 2 கொடுத்துக்கிறேன். கீழே ரிட்டர்ன் கொடுங்க. கீழே வெரிஃபை பண்ணக்குள்ளே அதே கேட்கும். முதல் கொடுத்த மாதிரி NBV கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கண்ணி கொடுங்க. கண்ணி கொடுத்ததுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகினாய்க்கு லோட் ஆகுதுன்னு சின்ன ஆகுது போல். கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, வந்துருச்சு. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர், அதுவே ஃபோட்டோ ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் சிம் போட்டிருந்தா, நான் சிம் போட்டிருக்கேன், கண்ணி கொடுக்குறேன். கீழே கண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் இந்த நம்பருக்கு ஒரு கோடு ஒன்று போகும். அப்படின்னா ஆப்பிள் இந்த நம்பருக்கு கோடு ஒன்று போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது இந்த இடத்துல. வந்துடுச்சு. இப்போ கீழே அக்ரி கொடுத்துக்குங்க. கீழே பாருங்கள் அக்ரின்னு இருக்குது, அக்ரி கொடுத்துட்டேன். sign in into cloud. Okay,
ஐக்ளவுட் தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நேரத்துக்கு தான் நான் ஏற்கனவே இந்த நம்பரில் ஐக்ளவுட் வந்ததுனால வெரிஃபை ஆகிருக்கு. நீங்கள் அப்படி கேட்கக்கூட ஃபோன் நம்பர் வெரிஃபை கேட்கும். ஃபோன் நம்பருக்கு ஒரு கோடு வரும், அதை கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அடுத்து சைன் இன்ட்டு அப்லோட்னு வருது பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் 5 minutes to 6 minutes தான் நம்ம ஃப்ரீயாக ஒரு ஐக்ளவுட் திறந்துட்டோம். இந்த பாஸ்வேர்ட் எப்பயும் மறந்துடாதீங்க, ஏன்னா சைன் அவுட் பண்ணக்குள்ள பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் மறந்தீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம் ஈஸியாக. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வேணும்னா என்கிட்ட ஐடியில் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி ஐஃபோன் பற்றி நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் விருப்பமான பார்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான் எதுவும். லைக் கொடுக்க வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், அப்படி எதுவும் கேட்க மாட்டேன். யூஸாக இருக்குன்னா நான் வீடியோவே போட்டுருக்கேன்.